IPL 2025 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள நெருங்கிட்டு இருக்கு. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. பல டீம்ஸ் பார்த்தீங்கன்னா பல பிளேயர்ஸ்க்காக போட்டி போட போறாங்க. அதுவும் சில முக்கியமான டாப் ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல முக்காவாசி டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்க ஸ்டார்ட்லாம் நிரப்பி ஆகணும். ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை போட்டு இந்த ஆக்ஷன்ல வந்து பிட் பண்ண போறாங்க பிளேயர்ஸ்க்காக. அதுல சில டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தரமான பேட்ஸ்மேன் தேவைப்படும். இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பல ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஆக்ஷன்ல இவங்க பேர் வந்ததுமே பிரான்ச்சைஸ்லாம் போட்டு இவங்களை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எந்தெந்த பேட்ஸ்மேன் எந்தெந்த டீமுக்கு போக போறாங்கன்னு அது ஒரு தனி ஹைப்பா இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த மெகா ஆக்ஷன்ல இருக்க டாப் பேட்ஸ்மேனோட லிஸ்ட்டை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்க பிளேயர் ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து பிளேயர். IPL 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு அதிரடியான பிளேயர். IPL 2024 இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. IPL 2024 இவருக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சீசனா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நிறைய முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பெருசா இவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. இப்போ T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. லாஸ்ட் சீசன் இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக 10 மேட்ச் ஆடி இருந்தாரு. 10 மேட்ச்ல 222 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம இவர் ஒரு பவுலர், ஸ்பின் பவுலிங்கும் போடுவாரு. இதனால டீமுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இவருக்கு ஆக்ஷன்ல அதிகமான டிமாண்ட் இருக்க போகுது. RCB அதுக்கப்புறம் CSK இவருக்காக ஹெவியா பிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவருக்கு அடுத்ததா இவரோட டீம்மேட், அதாவது முன்னாள் டீம்மேட்டான டெவான் கான்வே, கேப்டன் ருத்துவோட ஓப்பனிங் பார்ட்னர், இவரையும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இன்னும் ஒரு RTM கார்டு இருக்கு. இந்த ஒரு RTM கார்டை இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தருக்கு யூஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டெவான் கான்வேவை IPL 2022 ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பெருசா எந்த ஒரு போட்டியுமே இல்லாம வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட பேஸ் பிரைஸ்ல வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 1 கோடிக்கு. ஆனா இப்போ கதையே வேறங்கிற மாதிரி இவருக்கு டிமாண்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல அதிகமா தான் இருக்கு. இவரை திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல வில் ஜாக்ஸ் இருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் IPL 2024 ஒரு வேற மாதிரியான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. RCBக்கு அவங்களோட முதல் பாதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆடி கடைசி 7 மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க RCBயோட இந்த கம்பேக்கு முக்கியமான காரணங்கள்ல வில் ஜாக்ஸும் ஒருத்தரா இருந்தாரு லாஸ்ட் சீசன். இவர் ஆடின 8 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 230 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு ஃபாஸ்டான செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனா இருக்காரு வில் ஜாக்ஸ். அது மட்டும் இல்லாம இவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. தேவையான சமயத்துல டீம்ஸ் இவரை பவுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவருக்கு இந்த ஆக்ஷன்ல அதிகமான டிமாண்ட் இருக்கு. RCB கிட்ட மொத்தமா 3 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணது போக இன்னும் 3 RTM கார்டு இருக்கு. பார்க்கலாம் இவருக்கு RTM பண்றாங்களான்னு. இந்த லிஸ்ட்ல அடுத்த இருக்க பிளேயர் ஜேக் ஃப்ரேசர் மெக்கோர். இவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இவரை பேசாம டெல்லி கேபிட்டல்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்கலாம். இவருக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஹெவியான டிமாண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்து ஆடின 9 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 330 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுவும் அடிச்சா 6-4 தாண்டாங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆடி இருந்தாரு. பவர் பிளேல இவர் மாதிரியான ஒரு ஓபனரா கண்டிப்பா எல்லா டீம்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு யங் பிளேயருங்கிறனால இவரை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம். இதன் காரணமா இவருக்கு பாத்தீங்கன்னா அதிகமான பிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவருக்கு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேஃப் இருக்காரு. ஃபேஃப் பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷங்களா RCBயோட கேப்டனா இருந்தாரு. RCBயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அடுத்து வர போற 3 வருஷம் கொண்ட சைக்கிளுக்கு ஒரு புது கேப்டனை எதிர்பார்க்கறாங்க போல. அதனால இப்போதைக்கு ஃபேஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபேஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு IPLல. வழக்கமா எல்லா IPL சீசனோட ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லயும் இவர் பேர் வந்துரும். அந்த அளவுக்கு IPL பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா விளையாடி இருக்காரு. RCB என்னதான் கேப்டன் சேஞ்ச் பண்ற ஐடியால இருந்திருந்தாலும் இவரை பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா டீம்ல எடுத்தா கூட நல்லா இருக்கும். பார்க்கலாம் அவங்க கிட்ட RTM கார்டு இருக்கு, யூஸ் பண்றாங்களான்னு. RCB போக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இவர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ருத்துவோட காம்போ ஓப்பனிங்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு செமையா ஒர்க் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரீசெண்டா அங்கதான் கேப்டன் பண்ணி வின்னும் பண்ணி கொடுத்திருந்தாரு. இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ஜாஸ் பட்லர் இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு முக்கியமான பிளேயர், டீம் இங்கிலாண்டோட ஒரு முக்கியமான பிளேயர். இவரை பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் மொத்தமாக 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இதனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு RTM கார்டும் இல்லை. அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு திரும்பவும் ஜாஸ் பட்லரை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதனால ஜாஸ் பட்லர் IPL 2025 ஒரு புது டீமுக்கு தான் ஆடுவார். பட்லரை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருக்கு மட்டும் சிக்கிருச்சுன்னா அந்த மேட்ச்சில் 15 ஓவர் இல்லை 20 ஓவர் வரைக்கும் ஆடி ஒரு செஞ்சுரியை போட்டு மேட்சையை வின் பண்ணி கொடுத்துருவாரு. இது வழக்கமாக அவர் பண்ணுறது தான். லாஸ்ட் சீசன் கூட பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் IPL 3500 ரன்ஸ் மேல ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல மொத்தமா 7 செஞ்சுரிஸ். லாஸ்ட் சீசன் 11 மேட்ச்ல 359 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பட்லர். இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ஃபில் சால்ட் இருக்காரு. லாஸ்ட் சீசன் KKRோட ஓப்பனிங்ல சுனில் நரேனும் இவரும் சேர்ந்து பல அதிரடியான சம்பவங்களை பண்ணியிருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா KKRக்கு தேவையான அந்த குயிக் ஸ்டார்ட்டை பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு பவர் பிளேன்னு வந்துட்டாலே நாங்க அடிச்சு நொறுக்குவாங்கங்கிற மாதிரி இவரும் சுனில் நரேனும் போட்டு பவுலர்ஸை தாக்கி இருந்தாங்க.
லாஸ்ட் சீசன் இவர் ஆடின 12 மேட்ச்ல 435 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன் கேகேஆர் கப்படிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணமா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்தது. இப்போ இந்த மெகா ஆக்ஷனுக்கு எந்த ஒரு ஆர்டிஎம் கார்டும் இல்லாம தான் கேகேஆர் வராங்க. 6 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இவர் தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல குவிண்டன் டிகாக் இருக்காரு. ஐபிஎல் 2024ல இவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இவர் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 3000 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. அதுல 2 செஞ்சுரியும் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல ஆடின 11 மேட்ச்ல 250 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட ஆர்டிஎம் கார்ட்ஸும் இருக்கு. அவங்க நினைச்சா இவரை திரும்பவும் ஆர்டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவர் பாத்தீங்கன்னா வேற டீமுக்கும் போகலாம். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் திரும்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்றாங்களான்னு. இந்த லிஸ்ட்ல இருக்க பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இல்லாம மிஸ் பண்ண பிளேயர்ஸ்ல உங்க மைண்டுக்கு டக்குன்னு வர ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனோட பேரை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.